மிஷின் லேர்னிங்கில் இருக்கிற காஷியான் மிக்சர் மாடல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் நீங்கள் ஜாப் போகிறீங்கன்னா அந்த டைமில் இந்த டாபிக் பேஸ்டு கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன புரிய வச்சுருக்கோம் நீங்கள் அதை அப்படியே சொன்னாலே போதும். மேத்தமேட்டிக்கலாகவும் புரிய வைக்க போகிறேன், உங்களுக்கு கான்செப்ட் வைஸாகவும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ போகலாம் பாருங்கள். ஃபஸ்ட் இதோடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். GMM is a probabilistic soft clustering method where each data point belongs to multiple clusters with probabilities. It uses expectation maximum algorithm for parameters estimation. இப்போது இது டெஃபினிஷன். இப்போ உங்களுக்கு இதை மீனிங் புரிய வைக்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைட் எடுத்துக்க போகிறேன். 140, 150, 160, 170, 180, 190, 200 இந்த மாதிரி ஹைட்டு. ஓகேங்களா? ஹியூமன்ஸ்னுடைய ஹைட்டை ஒரு ஜென்ரலாக இங்கே எடுத்து நான் கிராஃபில் ப்ளாட் பண்ணிக்கிறேன், இண்டெக்ஸில் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் வரைய போகிற கிராஃப் இந்த டேஷ் லைன்ஸ், பர்பிள் கலரில் இருக்குங்களா இந்த டேஷ் லைன்ஸ். இப்போதைக்கு நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது இது ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கர்வ் இந்த மாதிரி இருந்தாலே அது என்ன கர்வ்? அது காஷியான் கர்வ். எப்பவுமே ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அது காஷியான் கர்வ். இப்போது இந்த கர்வ் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கர்வ் மாதிரி தெரியுது. ஆனால் இதை நீங்கள் உத்து கவனிக்கும் போது இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் பெண்ட் ஆகி இப்படி மேலே வந்திருக்குங்க இல்லையா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு மேலோட்டமாக ஒரு கர்வ் தெரியுது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கர்வ் தெரியாது. ஸோ ஒரு காஷியான் மிக்சர் மாடல்ஸில் முதல்ல ஒரு காஷியான் கர்வ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய காஷியான் கர்வ்ஸ் இருக்கலாம், ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. அப்போது அதை தெரிய வைக்கணும்னா அது தனித்தனியாக உள்ள ஒரு கர்வ்ஸ் இருக்கும். இங்கே ஒரு காஷியன் கர்வ், இங்கே ஒரு காஷியன் கர்வ் தனியாக உள்ளே இருக்கும். அதை தனியாக பிரித்து காட்டணும்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அல்காரிதம் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் அல்காரிதம். இந்த அல்காரிதம் வச்சு தான் நம்ம இண்டிவிஜுவலான காஷியன் கர்வ்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஸோ இதில் என்ன இருக்குது? காஷியன் மிக்சர். காஷியன் மிக்சர் என்னது? இது ஒரு காஷியன் கர்வ், இது ஒரு காஷியன் கர்வ், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்குங்க இல்லையா. மிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு மேலே இருக்கிற கர்வ் மட்டும் தான் தெரியும், அவுட்டர் லேயர் மட்டும் தான் தெரியும், உள்ளே தனித்தனியாக இருக்கிறது தெரியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஹைட் இருக்குது, இது எல்லாமே ஹைட்டு. அப்போது மனுஷங்களில் எல்லா மனுஷங்களுக்கும் என்ன இருக்கும்? ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஹைட் இருக்கும். அப்போ இது ஃபுல்லாகவே ஹைட்டு. இது எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸில் ஒவ்வொரு ஹைட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த ஹியூமன் பீயிங்ஸை நம்ம ரெண்டு தரமாக பிரிக்கலாம், ஒன்று மேல், இன்னொன்று ஃபீமேல். அப்போ மேல்கான ஹைட்டு, ஃபீமேலுக்கான ஹைட்டு, இந்த மாதிரி ரெண்டாக தனியாக பிரிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்மால் கர்வாக இருக்கிறது நம்ம ஃபீமேல் வச்சுப்போம், ஹைட் கர்வாக இருக்கிறத மேல்னு வச்சுப்போம். அப்போது இந்த கர்வ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. நம்ம ஹைட்டுன்னு கொடுத்தோம்னா இந்த மேலே இருக்கிற இந்த டாப் கர்வ் மட்டும் தெரியும். அதாவது மொத்த ஹியூமன் பீயிங்ஸுடைய நான் 10 பேர் எடுத்துக்கிறேன்னா அந்த 10 பேருடைய ரிசல்ட் மட்டும் காட்டும். அதுக்குள்ளே தனியாக ஒரு கிளஸ்டர் பிரிக்கணும். என்ன கிளஸ்டர்? மேல் தனியாக, ஃபீமேல் தனியாக பிரிக்கணும். அதை பிரித்து காட்டுறதுக்கு, அதில் ஒரு காஷியன் கர்வை காட்டுறதுக்கான மாடல்ஸ் தான் காஷியான் மிக்சர் மாடல்ஸ். அந்த மிக்சரில் இருக்கிற தனித்தனியாக பிரித்து காட்டுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் அல்காரிதமாக பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த டயக்ராம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது டாப்பில் இருக்கிற கர்வ் தான் காஷியான் மிக்சர் மாடலுக்கான கர்வ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் அல்காரிதமை பயன்படுத்தி உள்ள ரெண்டு கர்வ்ஸை கொண்டு வந்துட்டேன், ரெண்டு கிளஸ்டராக பிரித்தாச்சு. ஸோ இப்படி பிரித்து பார்க்குறது தான் சாஃப்ட் கிளஸ்டரிங் மெத்தட். ஸோ ஈச் டேட்டா பாயிண்ட் பிலாங்ஸ் டு மல்டிபிள் கிளஸ்டர்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு கர்வலோட மீன் வேல்யூ 160, சும்மா ரேண்டமாக, அதாவது இங்கே டாப் வேல்யூ இருக்கும் பாருங்கள் 160 மீன் வேல்யூ. இதோட மீன் வேல்யூ 179 இந்த பீக்கு. இந்த மாதிரி ரெண்டு மீன் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது காம்போனன்ட் 1ஓட மீன் வேல்யூ, காம்போனன்ட் 2ஓட மீன் வேல்யூ, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் டேரெக்டாக நம்மளுக்கு கிடைச்சிடாது. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பேராமீட்டர்ஸ் எஸ்டிமேஷனில் தான் நம்ம கண்டுபிடிப்போம்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு காஷியன் மிக்சர் மாடல்ஸில் நம்மளுக்கு மேலோட்டமாக அவுட்டரில் தெரிகிறது வந்து ஒரே ஒரு காஷியன் கர்வ், அதில் சில பெண்டெல்லாம் இருக்கும். அப்போ அந்த பெண்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள்ளே வந்து நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய கர்வ்ஸ், நிறைய பெல் ஷேப்டு கர்வ்ஸ் நிறைய இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் அல்காரிதமை பயன்படுத்துவோம். ஓகேங்களா. 1 by 1 நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி ஒவ்வொரு கிளஸ்டர்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த காஷியன் மிக்சர் மாடல்ஸு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா. சரி, இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? எப்பயுமே காஷியன் கர்வ் எப்படி இருக்கும்? ஒரு பெல் கர்வ், ஒரு பெல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ a Gaussian distribution is a bell-shaped probability distribution defined by mean and variance. ஸோ ஒரு மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ பயன்படுத்தி நம்ம அந்த கர்வை பிளாட் பண்ணுவோம். ஸோ இதுதான் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா. ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மியூ கமா சிக்மா ஸ்கொயர், அதாவது இது மீன், இது வேரியன்ஸ், ஈக்குவல் டு 1/√2π sigma square e power minus x minus mu the whole square by 2 sigma square. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கொடுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பெல் ஷேப் கர்வ்ஸை கொடுக்குறது இந்த ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் இந்த கர்வ்லாம் வந்து நம்ம பிளாட் பண்ணுவோம். இதில் இருக்கிற இந்த மியூ வந்து மீன் வேல்யூ, சிக்மா ஸ்கொயர் தான் வேரியன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு பெல் ஷேப்பு கர்வை கொடுக்குது. ஓகேங்களா. சரி, இதுதான் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் பேசிக்கான விஷயம். லேட்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு என்னதுன்னா, இது வந்து ஹிடன் வேரியபிள்ஸ்னு சொல்லும். இது நம்மளுக்கு மேலோட்டமாக தெரியாது, அதை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதோட வேல்யூஸ் தெரியும். அதாவது இப்போது இங்கே மேலோட்டமாக நம்மளுக்கான இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டுக்கான இந்த மீன் வேல்யூ தெரியாது, வேரியன்ஸ் வேல்யூ தெரியாது. ஓகேங்களா. ஸோ மிக்சிங் கோஎஃபிஷியன்ஸ் தெரியாது. இதெல்லாமே நம்மளுக்கு இந்த லேட்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். சரி, சாஃப்ட் கிளஸ்டரிங்னா என்ன? நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்கும், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா. மேல் ஃபீமேல் ஹைட்டு. ஓகேங்களா. இப்போ ஹைட்டுன்னு ஜென்ரலாக எடுத்துக்கிறோம், அதில் 2 கிளஸ்டராக பிரிங்க, மேல் தனியாக ஃபீமேல் தனியாக, மேல் ஹைட்டு ஃபீமேல் ஹைட், இந்த மாதிரி பிரிக்கிறது தான் சாஃப்ட் கிளஸ்டரிங். நெக்ஸ்ட், எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் அல்காரிதம். இந்த அல்காரிதம் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம அந்த மீன் வேல்யூ, தனித்தனியான அந்த பெல் ஷேப்டு காஷியன் கர்வ்ஸ்லாம் கிளஸ்டர்ஸை தனியாக பிரித்து கொண்டு வரத்துக்காக தான் இந்த அல்காரிதமை பயன்படுத்தும். சரி, இந்த அல்காரிதம் இருக்கிறது இவ்வளோதான் ஸ்டெப்பு. மொதல் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணோம்னா, பேராமீட்டர்ஸை இனிஷியலைஸ் பண்ணணும். அதாவது ரேண்டமாக ஒரு மீன் வேல்யூ, அப்புறம் சிக்மா வேல்யூ, பை வேல்யூ. ஓகேங்களா. மீன், சிக்மா உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், பைனா மிக்சிங் கோஎஃபிஷியன்ஸ். இது எல்லாமே முதல்ல நம்ம ஸ்டார்டிங்கில் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கணும், ஒரு ரேண்டமாக ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் தான் இ ஸ்டெப்புன்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது கம்ப்யூட் ப்ராபபிலிட்டி தட் ஈச் டேட்டா பாயிண்ட் பிலாங் டு ஈச் கிளஸ்டர். ஸோ ஒவ்வொரு கிளஸ்டர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. இப்போ 3 கிளஸ்டர் இருக்குன்னா கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3, இது 3த்துக்குமே ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் எம் ஸ்டெப், மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டியை வச்சு நம்ம புது மீன் வேல்யூ, புது வேரியன்ஸ் வேல்யூ, இங்கே நீங்கள் ஸ்கொயர் கூட போட்டுக்கோங்க, வேரியன்ஸு கூட எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா. புது வேரியன்ஸ் வேல்யூ, மிக்சிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. இப்போது இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது கன்வர்ஜ்டு லாக் லைக்லிவுட் சேஞ்ச் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இதோட மீனிங் என்னென்னா, இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பில் புதுசாக அப்டேட் பண்ண மீன் வேல்யூ கிடச்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மீன் வேல்யூ 2 கிடச்சிருக்கு, இந்த இடத்துல மீன் வேல்யூ 3 கிடச்சிருன்னு வச்சுக்கேன். இதே ஸ்டெப்பை நான் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு சேம் வேல்யூ வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போது அதான் ஃபைனல் மீன் வேல்யூன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 இருக்குது, இங்கே இந்த ஸ்டெப் வரும்போது 3 வந்துடுச்சு, நான் இன்னொரு வாட்டி பண்ணும்போது 4 வந்துடுச்சு, இன்னொரு வாட்டி பண்ணும்போது 5 வந்துடுச்சு, இன்னொரு வாட்டி பண்ணும்போது 5 வந்துடுச்சு, திரும்ப இன்னொரு வாட்டி பண்ணும்போது 5 வந்துடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு அப்புறம் என்ன ஆகும்? சேம் வேல்யூஸே வரும். ஸோ அந்த டைம் வரும்போது என்ன பண்ணிங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது அதுதான் இந்த ஸ்டெப்பு கன்வர்ஜ்டு லைக்லிவுட் சேஞ்ச். அதாவது ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கணும். ஏற்படலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே
ஃபைனல் பேராமீட்டர்ஸ் கொண்டு வந்துடலாம், ஃபைனல் ஆன்சருக்கு எடுத்து வந்துடலாம். அப்படி இல்லையா திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இதில் இருக்கிறது மொத்தம் 5 ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப்பு ரேண்டமாக மீன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆர் வேரியன்ஸ், அப்புறம் மிக்சிங் கோஎஃபிஷியன்ட், இந்த வேல்யூஸில் முதல்ல அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணி கொடுத்துடணும். அப்புறம் ஸ்டெப்பில் நம்மளுக்கு இந்த வேல்யூஸில் கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராபபிலிட்டியை பயன்படுத்தி ஸ்டெப்பில் புதுசாக மீன் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மிக்சிங் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ஒரு ட்ரையல் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் பண்ணும்போது சேம் வேல்யூஸ் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சருக்கு வந்துடணும். இவ்வளவு தான் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் அல்காரிதம். இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த பெருசாக ஒன்றே ஒன்று இருக்கிற அந்த காஷியன் கர்வ் உள்ள உங்களுக்கு நிறைய பிரித்து காட்டும், கிளஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்படி மேலே அந்த ஒரே ஒரு கர்வ் இருக்குங்க இல்லையா, இது வந்து நம்மளுக்கு அதை சால்வ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு எத்தனை கிளஸ்டர்ஸ் இருக்கோ பிரித்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ்னு இருக்குது, மேலே இது எல்லாமே அனிமல்ஸ்னு வச்சுப்போம். உள்ளே வந்து ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸை பிரித்து காட்டினோம்னா அப்போ நம்மளுக்கு 3 காஷியன் கர்வ்ஸ் வரும். இப்படி தான் ஏஐ வந்து மிஷின் லேர்ன் பண்ணி நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாத்தையும் கிளஸ்டர் பண்ணி கொடுக்கும். சரி, இதுக்கு இந்த அல்காரிதமை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு பேசிக் லெவல் ப்ராப்ளம் மிஷின் லேர்னிங் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா எடுத்துப்போம். அந்த டேட்டாக்குள்ளே 2, 3, 8, 9 இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு மீன் வேல்யூ எடுத்துக்கிட்டோம். அதாவது லோவஸ்ட் வேல்யூ ஒரு மீன், ஹையஸ்ட் வேல்யூ ஒரு மீன். இது நம்ம அசியூம்டு மீன் தான். ஓகேங்களா? சரி, மொதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம மீன் எடுத்துக்கணும். சொல்லியிருந்தால ஸ்டார்டிங்கில் இங்கே பாருங்கள், இந்த அல்காரிதமில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்ட போகிறது இந்த மியூக்கு மட்டும்தான். புரியறதுக்காக அந்த மியூ மட்டும் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் மியூ எடுத்துக்கிறேன், 2 ஸ்டெப்பு பண்ணுறேன். ஓகேங்களா? திரும்ப ஒரே ஆன்சர் வரும்போது ஸ்டாப் பண்ண போகிறேன். இவ்வளோ தான் அது புரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறேன். இனிஷியல் மீன் வேல்யூ நான் 2, 9 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் பண்ண போகிறேன். அதாவது ஸ்டெப் 1, அதாவது உங்களுக்கு மீன் வேல்யூ ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி அதிகம்னு அர்த்தம். மீன் வேல்யூ ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா லோவர் ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். மொதல் டேட்டா என்ன இருக்கீங்க? 2. சரி, நம்மளுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம்? μ1, μ2, 2, 9 எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். 2 - 2 0. நெக்ஸ்ட்டு 9 - 2 7. இப்போது 0 இருக்குது, 7 இருக்குது. ஓகேங்களா? இப்போது 0 பாருங்கள் ரொம்ப கிட்டவே இருக்கும். ஸோ வெரி க்ளோஸ். 7 பாருங்கள் ரொம்ப தூரமாக இருக்கும் வேல்யூ, ஃபார். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால நான் ப்ராபபிலிட்டி இதுக்கு 0.9 கொடுக்குறேன். இது ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இதுக்கு ப்ராபபிலிட்டி 0.1ன்னு கொடுக்குறேன். இது சும்மா நம்ம அசியூம் பண்ணுறது தான். ஓகேங்களா? எக்ஸாக்ட்லாம் கிடையாது, புரிஞ்சதுக்காக அசியூம். நெக்ஸ்ட் இப்போது டேட்டா 3. அடுத்த டேட்டா என்ன இருக்குது? 3. சேம் மீன் வேல்யூ தான், 2, 9 தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? 2, 9. இப்போ டிஸ்டன்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். 3 - 2 1. அப்புறம் 9 - 3 6. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படின்னா சப்ராக்ட் பண்ணுங்கள். 3 - 2 1 ஆர் 3 - 9 -6 வரும். நீங்கள் ப்ளஸில் தான் எடுத்துக்கணும், 6. ஓகேங்களா? ஸோ 1 வந்து க்ளோஸாக இருக்குது, 6 வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. கரெக்டு தானே? கிட்ட இருக்கும் இல்லையா? 1ன்னா சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். சரி, இங்கே நான் வந்து டிஸ்டன்ஸ் 0க்கு வந்து 0.9 எடுத்தேன். அப்போ டிஸ்டன்ஸ் 1க்கு என்ன எடுக்கணும்? கொஞ்சம் குறைச்சி எடுக்கணும். 0.9 கீழே 0.8. அப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 0.2. அதாவது ஆட் பண்ணால் 1 வரணும். 0.9 + 1, அதாவது 0.9 + 0.1 வரும் 1. இந்த மாதிரி ப்ராபபிலிட்டியில் 1 தானே. ஸோ 0.8 எடுத்தால் அப்போ இங்கே என்ன வரும்? 0.2 வரும். நெக்ஸ்ட் இப்போ டேட்டா 8க்கு. டேட்டா 8க்கு பாருங்கள், சேம் மீன் வேல்யூ 2, 9 தான் எடுத்துக்கிட்டேன். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். 8 - 2 6, 8 - 9 1. ஓகேங்களா? ஸோ 6 ரொம்ப தூரமாக இருக்குது, 1 வந்து கிட்ட இருக்குது. சரி, 1க்கு நம்ம ஏற்கனவே என்ன எடுத்தோம்? 1க்கு 0.8. ஸோ இந்த 1க்கான ஆன்சர் 0.8. அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன வரும்? 0.2 தானே வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டேட்டா 9, லாஸ்ட் டேட்டா. சேம் மீன் வேல்யூ, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. 9 - 2 7, 9 - 9 0. 0க்கு நம்ம என்ன எடுத்தோம்? 0க்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 0.9. ஸோ 0க்கு 0.9. அப்போ இது என்ன வரும்? 0.1. இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாஸ்க்குமே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி 9 டேட்டாக்கு 2 ப்ராபபிலிட்டி, 3rd டேட்டாக்கு 2 ப்ராபபிலிட்டி, 8 டேட்டாக்கு 2 ப்ராபபிலிட்டி, அப்புறம் 2nd டேட்டாக்கு 2 ப்ராபபிலிட்டி. இதுதான் 2வது ஸ்டெப்பு அல்காரிதமில். மொதல் ஸ்டெப்பு மீன் வேல்யூ எடுத்துக்கிட்டேன்.
ரெண்டாவது ஸ்டெப்பு எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சேன். இப்போ மூணாவது ஸ்டெப்பு மேக்ஸிமைசேஷன், அப்டேட்டட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சி இப்போ டேபிள் எழுத போகிறோம். டேட்டா 2, 3, 8, 9 அந்த டேட்டாஸ் எடுத்து எழுதிட்டு கிளஸ்டர் 1 C1 என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0.9, 0.8, 0.2, 0.1 அதை எடுத்து அப்படிங்க எழுதுங்க. நெக்ஸ்ட் கிளஸ்டர் 2 0.1, 0.2, 0.8, 0.9 எடுத்துங்க எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப் தான் ஸ்டெப். இந்த ஸ்டெப்பு தான் ஸ்டெப்பு. இது வெறும் நம்ம வந்து எது கண்டுபிடிச்சிருக்கோம்? மீனுக்கு மட்டும். அப்போது மிஷின் என்ன பண்ணோம்? மீனுக்கு கண்டுபிடிக்கும், வேரியன்ஸுக்கு கண்டுபிடிக்கும், மிக்சிங் கோஎஃபிஷியன்ஸ் கண்டுபிடிக்கும், இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு பர்ஃபெக்டான கர்வை கொண்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 ஸ்டெப், அதாவது மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப், அதாவது அப்டேட்டட் வேல்யூ. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்கிற பாருங்கள். மொதல் மீன் வேல்யூ, அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளஸ்டர் 1 கூட எக்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணும் பை சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளஸ்டர் 1. இது ரொம்ப சிம்பிள், கவனிங்க. C1க்கு போயிடணும். இதுதான் C1 கிளஸ்டர் 1. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 0.9 × 2, 0.8 × 3, 0.2 × 8, 0.1 × 9 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். இதுதான் நியூமரேட்டர். டினாமினேட்டரில் இந்த ஃபஸ்ட்டுக்கு இதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். 0.9, 0.8, 0.2, 0.1 இதை அப்படியே சால்வ் பண்ணால் உங்களுக்கு μ1 3.35 வரும். சேம் இதே மாதிரி மீன் 2. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் கிளஸ்டர் 0.1 × 2, 0.2 × 3, 0.8 × 8, 0.9 × 9 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். டினாமினேட்டரில் நம்ம என்ன எழுதணும்? 0.1, 0.2, 0.8, 0.9 இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது 7.65 வருது. இப்போது நம்ம செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? இப்போ அல்காரிதமுக்கு போய்டும். நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்டெப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்டெப்பை கண்டுபிடிக்கும் போது நான் செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? ஸ்டார்டிங்கில் ஒரு மியூ வேல்யூ எடுத்தேன், புதுசாக ஒரு மியூ வேல்யூ கண்டுபிடிச்சேன். அது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துலாமா? ஸ்டார்டிங்கில் என்ன மியூ வேல்யூ எடுத்துக்கிட்டேன்? 2.9 எடுத்தேன். இப்போ எனக்கு புது மியூ வேல்யூனா இருக்குது 3.35 வருது, 7.65 வருது. இங்கே 2ஆக இருக்குது, இல்லை. இங்கே 9ஆக இருக்குது, இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். திரும்பவும் இதே மாதிரி ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது ஸ்டெப் அகைன் கண்டினியூ அன்டில் வேல்யூ ஸ்டாப் சேஞ்சிங். ஸோ நம்மளுக்கு சேம் ஆன்சர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 3.35, 7.65 எடுத்துக்கணும் மியூ வேல்யூ. 2.9 எடுக்கக்கூடாது. இப்போது இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் ரிப்பீட்டடாக பண்ணும்போது மொதல் ஐட்ரேஷன்லேயே, ஓகேங்களா, இது உங்களுக்கு புரித்துக்காக தான் எழுதிருக்கேன். மொதல் ஐட்ரேஷன்லேயே நம்மளுக்கு இதே ஸ்டெப் இன்னொரு பண்ணும்போது இதே ஆன்சர் வந்துடும் கண்டிப்பாக. 3.35, 7.65. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எனக்கு சேம் ஆன்சர் ரிப்பீட்டடாக வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கிராஃபை கொடுத்துடலான்னு மிஷின் வந்து கொடுத்துரும். இது ஒரு ஐட்ரேஷன். 3-4 ஐட்ரேஷன் பண்ணி அந்த சேம் வேல்யூ வர வரைக்கும் அது பண்ணும். பண்ணால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான அந்த கர்வ் வரும். ஓகேங்களா? Likewise, other parameters are initialized and solve and m step repeat until convergence. Convergence அந்த சேம் ஆன்சர் வர வரைக்கும் மற்ற பேராமீட்டர்ஸும் மிஷின் என்ன பண்ணும்? கண்டுபிடிக்கும். இங்கே பாருங்கள், முதல்ல மியூ கண்டுபிடிச்சோமா, அப்புறம் சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கும், அப்புறம் மிக்சிங் கோஎஃபிஷியன்ட் பைக்கு கண்டுபிடிக்கும். இந்தமாரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த சொல்யூஷன் என்ன கொண்டு வரும்? ஸ்டார்டிங்கில் நம்ம இப்படி கொடுத்த கிராஃபை நம்மளுக்கு எப்படி கொடுக்குது? இந்த மாதிரி கிளஸ்டர்ஸாக பிரித்து கொடுக்குது. அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமம் அல்காரிதம் தான் ஹெல்ப் பண்ணுது. இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த அல்காரிதம் என்னென்னு? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.